கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த நாளில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிறந்த நாளை திரும்ப நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலும் என் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படாதா? என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட மாட்டார்களா? எங்களுடைய நிலைமை இப்படியே தான் போகுமா? என்றைக்கு ஒரு ஆசீர்வாதம் இல்லாத நிலைமையில் தான் காணப்படுவோமா? நானும் என்னுடைய வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரும் கூட எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டதாக ஆண்டவர் மாற்றி கொடுக்க மாட்டாரா? இதனால் என்னுடைய குடும்பத்தில் இருக்க எல்லா சூழ்நிலைகளும் மாற்றப்படாதா என்று சொல்லி நீங்கள் ஏக்கத்தோடு உங்களுடைய பிள்ளைகளை குறித்து, உங்களுடைய பேர பிள்ளைகளை குறித்து நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, உன்னையும் உன் சந்ததியையும் உன் வம்சத்தையும் நான் என்ன செய்ய போகிறேன்? ஆசீர்வதிக்க போகிறேன். இவ்வளோ நாள் ஆசீர்வாதம் இல்லாதபடி காணப்பட்டிருக்கலாம். ஆனால் இன்றையிலிருந்து அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க. உங்களுடைய வம்சம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய், உங்கள் சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் தேவன் இந்த நாளிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மாற்றி ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். வாசிக்கிறேன், கேளுங்க. ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீர் மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரப்புவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிகளுக்குள்ளும் பூமியின் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். இங்கே பார்க்குற உனக்குள்ளும் உன் சந்ததிகளுக்குள்ளும் உன் வம்சங்களுக்குள்ளும் பூமியின் எல்லா ஜனங்களுக்குள்ளும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. ஏன்னா நீ கற்பத்தின் கனியிலேயே என்று சொல்லி நீங்கள் கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் உன் சந்ததியை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். உன் பிள்ளையை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார். 10 வருடங்கள் ஆகிவிட்டது, 14 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை இல்லையே, என் மகனுக்கு ஒரு குழந்தை இல்லையே, என் பேத்திக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று சொல்லி நீ கலங்கி தவித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு உன் வம்சத்தை ஆசீர்வதிக்கப் போகிறார், உன் சந்ததியை ஆசீர்வதிக்கப் போகிறார். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? உங்களுடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஏன்னா அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நாளிலே கடந்து வந்து விட்டார். உன் சந்ததியை ஆசீர்வதிக்கும்படியாக, உன் பிள்ளைகளுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார். இந்த நாளில் நீ பட்ட பாடுகள் உன் பிள்ளைகள் உன் சந்ததியை அனுபவிப்பதில்லை. ஏன்னா அவர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறார். பூமியில் வம்சங்களெல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். உங்களுடைய பிள்ளைகளிலிருந்து எல்லாரும் இனி ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் காணப்பட போகிறாங்க. உங்களுடைய பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்னென்ன காரியங்கள் தேவை என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கீங்களோ அத்தனை தேவைகளையும் தெய்வன் சந்தித்து இந்த நாளிலே எடுத்து நிறுத்தப் போகிறார். இந்த நாளில் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நீங்கள் காத்திருக்கீங்களோ அந்த காரியத்தை அவர் வாய்க்க பண்ண போகிறார். ஏன்னா நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை கொடுக்கும்படிக்கு உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அவர் அறிந்திருக்கிறபடியினாலே சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளை கொடுப்பேன் என்று சொன்னவர் இன்றைக்கு உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். உன்னுடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர் இதோ உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார். இதோ நிறைவானது வரும்போது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லி பார்க்கிறோமே, அந்த நிறைவான ஒரு ஆசீர்வாதம் உனக்குள்ளும் உன் சந்ததிகளுக்குள்ளும் உன் அம்சங்களுக்குள்ளும் தெய்வன் நிறைவாய் கொடுக்க போகிறார். நீ மேற்கிலும் கிழக்கிலும் இடங்கொண்டு பெருகும்படியான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உன் எல்லைகளை உருவாக்குற ஒரு ஆசீர்வாதத்தை உன் சந்ததிக்கு கொடுத்து உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மைப்படுத்தும்படியாக உன் பிள்ளைகள் நிமித்தம் உன் பெயரை பெருமைப்படுத்தும்படியான காரியத்தை தெய்வன் உன்னிடத்திலிருந்து செயல்படுத்த போகிறார். நீ எதை குறித்தும் பயப்படாத. ஏன்னா இந்த நாளிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க போகிறீங்க. கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உடைய பிள்ளைகளையும் உடைய பிள்ளையுடைய சந்ததியும் வம்சத்தையும் நீர் ஆசீர்வதித்து அவர்களை பள்ளிக்கு பெறுகிற ஆசீர்வாதத்தினால நிரப்ப போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, நீ வலதுபுறம் இடதுபுறம் இடங்கொண்டு பெருகுவா என்று சொன்ன வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை அப்படியாய் ஆசீர்வதித்து நீ கனப்படுத்த போகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளிலும் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். சப்பா அப்பா, இந்த நாளிலும் கூட தகப்பனே அப்பா, அவருடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களை எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறாங்களோ அத்தனை காரியங்களையும் செய்து நான் உனக்கு யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொன்ன வார்த்தையின்படி அவர்களை கனப்படுத்தி ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.